நம்ம எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் பாக்யராஜ் சாருடைய இழப்பு ஒரு பெரிய இழப்பு, துக்கம். ஆனா அந்த ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு நல்ல விடுதலை. சார் திரைக்கு அப்பாற்பட்டு அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் பிடிச்ச விஷயம் இது சார். பாக்யராஜ் சார் ஒரு சேனல்ல பேட்டி கொடுத்திருந்தாரு போன வருஷம். அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. அந்த தொழில் செய்கிறவங்க டெட் பாடிஸை மேலே எடுத்து வந்து போடுற தொழில் செய்கிறவங்க வந்து அவருக்கு எதிராக நிறைய பேசுனாங்க. சார் இப்போ அவங்களோட ஃபேமிலி வந்து ஒரு சந்தோஷமான ஃபேமிலியாக தான் வெளியே இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய நிகழ்ச்சிகளுக்கு போகிறாங்க, ஃபேமிலியோட அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் பாக்யராஜ் சார் அவர்களுக்கு வந்துட்டு அவங்கள மகள் இவங்க மேலே வந்து ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருந்துச்சு, அவங்கள நினச்சி கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரியும் சில விஷயங்கள் வெளியாகிருக்கு சார். ரொம்ப சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார் சாந்தனு. நான் அவரை பாராட்டியும் இருந்தேன். ஆனால் வந்து அவருக்கு ஒரு ஹீரோ அந்தஸ்து இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கவே இல்லை. சுப்பிரமணியபுரம் படத்தில் ஜெய் நடித்த கேரக்டரில் சாந்தனுவை தான் வந்து முதல்ல கேட்டிருக்காங்க. இந்த காரணங்களால் சாந்தனுவுக்கு வந்து அப்பா மேலே ஒரு கோபம் ஏற்படும். அது பாக்யராஜுக்கு ஒரு பெரிய மன வருத்தம். பாக்யராஜ் சார் அந்த மேடையில் உட்காந்துருக்கும் போதே எங்கள் அப்பா இன்னும் இந்த கால படங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது அவர் மனசை ரொம்ப பாதிச்சிச்சு பாக்யராஜ் சார். சாந்தனுக்கு 2015ஆம் ஆண்டு கீர்த்தின்ற பெண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. திருமணமாகி 11 வருஷம் ஆகுது. இந்த தம்பதிக்கு குழந்தை பேர் இல்லை. அந்த மகனுக்கு வந்து ஒரு வாரிசு இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது அவருக்கு இன்னொரு பெரிய வேதனையாக இருந்தது கடைசி வரைக்கும். சரண்யாவும் பிருத்திவிராஜும் லவ் பண்ணுறதாக அந்த காலத்தில் மீடியாக்களில் நிறைய காசிப்ஸ் வந்துருந்துச்சு. தொடர்ந்து மகளை கன்வின்ஸ் பண்ணிட்டு கம்பல் பண்ணிகிட்டே இருந்தாங்க பாக்யராஜும் பூர்ணிமாவும். அதுக்கு பிறகு 2 முறை தற்கொலைக்கும் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பிஆர்ஓ வித்தகன் சேகர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் அவர்களோட இறப்பு அப்படிங்கிறது யாராலையும் ஏற்றுக்க முடியல. சடனாக நடந்த விஷயம். அவங்க கூட நீங்கள் நெருங்கி பழகிருக்கீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். முதல்ல டாக்டர் பாக்யராஜ் சாருடைய ஆன்மா சாந்தி அடைய கடவுளை பிரார்த்திக்கிறேன். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நம்ம எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் பாக்யராஜ் சாருடைய இழப்பு ஒரு பெரிய இழப்பு, துக்கம். ஆனால் அந்த ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு நல்ல விடுதலை. ஏன்னா எல்லா மனிதர்களுமே ஒரு நாள் மரணிக்கத்தான் போகிறோம். ஆமாம் சார். ஆனால் நிறைய பேர் வாழ்க்கையில் வந்து அவங்க கடைசி காலத்தில் படுக்கையும் நோயுமாக இருந்து அவதிப்பட்டு தான் இறந்து போகிறாங்க. டைரக்டர் பாரதி ராஜா சார் கூட வந்து கிட்டத்தட்ட 1 வருஷமாக ரொம்ப உடல்நலம் பாதிக்கப்பட்டு. பாக்யராஜ் சாரை பொறுத்த வரைக்கும் அந்த அவதிகள் அவருக்கு இல்லை. அதுக்கு இறக்கறதுக்கு 2 நாளைக்கு முன்னால் கூட குஷ்பு சுந்தருடைய மகள் அவந்திகா திருமணத்தில் கலந்துக்கிட்டாரு பூர்ணிமாவோட சேர்ந்து. ஸோ அந்த அளவுக்கு கடைசி வரைக்கும் அவர் ஆக்டிவாக இருந்திருக்கிறாரு. எந்த நோயாலையும் அவர் அவதிப்படலை, ஹாஸ்பிட்டல்லையும் சேர்க்கப்படலை. சடன் மேசிவ் ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு நிமிட வலி மட்டுமே தந்து உயிர் பிரியக்கூடியது. அப்படி ஒரு பீஸ்ஃபுல்லான டெத்து புண்ணியம் செஞ்சவங்களுக்கு தான் வாய்க்கும். ஸோ அவர் புண்ணியம் செஞ்சுருக்காரு அப்படின்னு நான் சொல்வேன். பாக்யராஜ் சார் நான் வந்து பத்திரிகைக்காக முதல்ல பேட்டி எடுத்துருக்கிறேன். ஓகே சார். அப்போது அவர்கிட்ட நான் கேட்டேன், ஏன் எல்லா டைரக்டர்களுமே வந்து தமிழ்நாட்டு பெண்களை நடிக்க வைக்காமல் கேரளாவில் இருந்தும் வட இந்தியாவில் இருந்தும் ஹீரோயின்களை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். தமிழ்நாட்டு பெண்களில் அழகானவங்களே இல்லையா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, சினிமாங்கிறது வந்து ஒரு கிளாமர் ஃபீல்டு. தமிழ் பெண்கள் வந்து அதுக்கு வந்து பெருமளவுக்கு சூட் ஆக மாட்டாங்க. அவங்களுடைய கல்ச்சர் ஓரியன்ட். தமிழ் பெண்கள் வந்து கல்ச்சர் ஓரியன்ட். அதனால் பெருமளவுக்கு அவங்க வந்து சினிமாவுடைய கிளாமருக்கு பயப்படுறாங்க. அதாவது அந்த கிளாமர் ட்ரெஸ் போட்டு நடிக்கிறது, ரொமான்டிக் சீனில் நடிக்கிறது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப மனத்தயக்கங்கள் இருக்குது. அதனால தான் நாங்கள் வந்து வேற்று மாநில பெண்களை நடிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் இந்த பேட்டி எடுத்து 10 வருஷங்களுக்கு மேலே இருக்கும். ஓகே சார். இன்றைக்கும் அதுதான் நிலைமையாக இருக்குது தமிழ் சினிமாவில். சார் திரைக்கு அப்பாற்பட்டு அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் பிடிச்ச விஷயம் இது சார். சார் கிட்ட நல்ல கேள்வி.
சினிமா துறையினுடைய பல ஆளுமைகள் கூடவும் நான் பழகி இருக்கிறேன், பழகிட்டு வரேன். ம். அதில் வந்து டவுன் டு எர்த்தாக இருக்கிறவங்க விரல் விட்டு எண்ணிடலாம். ம். மிக மிக சிலர் பேர் மட்டும்தான் வந்து கர்வம் இல்லாமல் ஆமா சார். மனிதத்தன்மையோடு பழகக்கூடியவங்க. ம். அப்படிப்பட்ட மனிதத்தன்மையோ கொண்ட ஒரு சாதனையாளர் தான் பாக்கியராஜ். ம். அவர்கிட்ட பழகும்போது, அவர்கிட்ட பேசும்போது, உரையாடும்போது ஒரு ஃப்ரெண்டு கிட்ட உரையாடக்கூடிய ஒரு ஃபீல் கிடைக்கும். ம். ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். ம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள அவர் வந்து பகிர்ந்துக்குவார். அவருடைய பர்சனல் நம்பர் எனக்கு கொடுத்துருந்தாரு. ம். அவர் சம்மந்தப்பட்ட ஏதாவது முக்கியமான செய்திகள் அல்லது சர்ச்சைகள் வரும்போதெல்லாம் நான் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன். ம். இது போல் உங்களை பற்றி செய்திகள் வந்திருக்கு, இது உண்மையா அப்படின்னு நான் கேட்பேன். அவர் எனக்கு வந்து அதுக்கு பொறுமையாக விளக்கம் சொல்லுவார். ம். உதாரணத்துக்கு அவர் ஊர் பக்கத்தில், கோயம்புத்தூரில் அவருடைய ஊர் பக்கத்தில் ஒரு ஆற்றுல நீந்தி குளிக்கிறவங்க பல பேர் இறந்து போயிட்டு இருந்தாங்க. ஆ. அவங்கள இறந்தவங்கள வந்து உள்ளே மூழ்கி மேலே அந்த டெட் பாடிஸை எடுத்து போடுறது வந்து எல்லாராலையும் முடியாது. அதுக்குன்னு சில பேர் தான் இருப்பாங்க. தொழில் தெரிஞ்ச ஒரு சில பேர் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ அப்படி தொழில் தெரிஞ்சவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு அவங்க கேட்குற ஒரு பெருந்தொகையை கூலியாக கொடுத்து டெட் பாடிஸை மேலே எடுத்துட்டு போடுற வழக்கம். ஆமாம். இது வந்து அந்த டெட் பாடிஸை மேலே எடுத்துகிட்டு வராங்க இல்லையா, ஆமாம். அவங்களே தான் இவங்க நீந்திட்டு இருக்கும்போது கீழே இருந்து அவங்க வந்து அங்கே பாறை மாதிரி ஒரு இடம் இருக்கும், அதில் பதுங்கி இருப்பாங்க. ஓ. இவங்க நீந்தும் போது பதுங்கி இருக்கிறவங்க இவங்க காலை பிடிச்சி கீழே இழுத்து அவங்கள வந்து வாண்டடாவே இது பண்ணுவாங்களா? வாண்டடாகவே ம். கழுத்தை நெரிச்சோ அல்லது வந்து ரொம்ப நேரம் அவங்க தண்ணிக்குள்ளே இருக்கும்போது அது சில பேர் சாதகம் நிறைஞ்சவங்களால் தான் அது அப்படி இருக்க முடியும். எல்லாராலையும் வந்து ரொம்ப நேரத்துக்கு தண்ணிக்குள்ளே மூச்சடக்கி இருக்க முடியாது. முடியாது. ஸோ அப்படி அவங்கள தலையை அழுத்தி ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளே இருக்க வச்சு அவங்கள சாகடிச்சிட்டு மேலே ஏறி வந்துடுவாங்க காசுக்காக. அங்கேயே பக்கத்தில் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய சொந்தக்காரங்க அல்லது நண்பர்கள் அந்த டெட் பாடியை மீட்கணும் சொல்லிட்டு இவங்கக்கிட்ட கேட்பாங்க. பெருந்தொகையை இவங்க கேட்டு டெட் பாடியை எடுத்துகிட்டு வந்து மேலே போடுவாங்க. இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சேனலில் பேசியிருந்தார். பாக்யராஜ் சார் அவர்கள் பாக்யராஜ் சார் ஒரு சேனலில் பேட்டி கொடுத்துருந்தார் போன வருஷம். ஓகே. அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. அந்த தொழில் செய்கிறவங்க டெட் பாடிஸை மேலே எடுத்து வந்து போடுற தொழில் செய்கிறவங்க வந்து அவருக்கு எதிராக நிறைய பேசுனாங்க. எங்களை வந்து கேவலப்படுத்துகிறாரு, எங்களை கொலைகாரர்கள்னு சொல்கிறாரு, அவர்கிட்ட அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. அப்போ நான் அவர்கிட்ட அதை பற்றி விளக்கம் கேட்டேன். அப்போது அவர் பதில் சொன்னார், நான் ஊரில் இருந்தப்போ, என்னுடைய ஊரில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருந்தப்போ நடந்த சம்பவங்கள் இது, எனக்கு நல்லா தெரியும் இப்படி நடந்திருக்கு, அதைத்தான் நான் பேட்டியில் சொல்லியிருக்கேன். இதை கூட நான் எதுக்காக பேட்டியில் சொன்னேன்னா, அப்படி ஆற்றுல நீந்தி குளிக்க ஒரு சந்தோஷத்துக்காக நீந்தி குளிக்க போகிறவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். கரையில் வந்து தங்களுக்கு வேண்டியவங்க யாரையாவது நிற்க வச்சுட்டு குளிக்க போகணும். அப்போது இந்த மாதிரியான ஆபத்துலேருந்து அவங்க தடுக்கப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு சோஷியல் அவேர்னஸ்க்காக தான் நான் அதை சொல்லியிருந்தேன் அப்படின்னு எனக்கு அவர் விளக்கம் கொடுத்துருந்தார். இது போல் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நான் அவர்கிட்ட பேசி நான் இது போல் சேனல்களுக்கு கூட பேட்டி கொடுத்துருக்கேன். இந்த சர்ச்சையில் பாக்யராஜ் சார் என்கிட்ட பகிர்ந்து கொண்ட விஷயம் இது அப்படின்னு நான் வந்து பேட்டிகள் கொடுத்துருக்கேன். அந்த அளவுக்கு ரொம்ப இயல்பாக கர்வம் இல்லாமல் பழகக்கூடிய மனிதர் அவர். பாக்யராஜ் சாருடைய எவ்ரி பர்த்டே அண்டு மேரேஜ் ஆனிவர்சரிக்கு நான் அவருக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுற வழக்கம். அப்படி இந்த வருஷம் February 6ஆம் தேதி அவருடைய மேரேஜ் ஆனிவர்சரிக்கு நான் ஃபோன் பண்ணேன். என் நம்பர் அவர் சேவ் பண்ணி வச்சுருக்காரு. ஃபோன் எடுத்த உடனே அவர் தேங்க்யூ சார் அப்படின்னாரு என்கிட்ட. நான் ஆச்சரியமாக, எப்படி சார் நான் எதுவும் சொல்கிறதுக்கு முன்னாடி தேங்க்யூ சொல்கிறீங்க அப்படின்னேன். தெரியுமே, நீங்கள் தான் என்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் திருமண நாளுக்கும் வாழ்த்து சொல்லுவீங்களே வித்தகன் அப்படின்னாரு. அப்படி ரொம்ப எளிமையாக பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர், அற்புதமான மனிதர். சார், இப்போ அவங்களோட ஃபேமிலி வந்து ஒரு சந்தோஷமான ஃபேமிலியாக தான் வெளியிருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏன்னா நிறைய நிகழ்ச்சிகளுக்கு போகிறாங்க, ஃபேமிலியோட அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் பாக்யராஜ் சார் அவர்களுக்கு வந்துட்டு
அவங்கள மகன் மகள் இவங்க மேல வந்து ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருந்துச்சு, அவங்கள நினைச்சு கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரியும் சில விஷயங்கள் வெளியாகி இருக்கு சார். அது எந்த மாதிரியான விஷயம், எந்த அளவுக்கு உண்மை சார்? மகனை பொறுத்த வரைக்கும் அவர் வேட்டிய மடிச்சுக்கட்டு அப்படிங்கிற தன்னுடைய படத்தில் தன்னுடைய மகனாகவே ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தார். ஆமா. அதுக்கு பிறகு சாந்தனு சக்கரக்கட்டின்ற படத்தில் ஆமா. ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆனார். அதுக்கு பிறகு அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கலன்னு சொல்லிட்டு பாக்கியராஜே ஒரு படம் டைரக்ட் பண்ணி சித்து சித்து plus ப்ளஸ் 2. டூ அந்த படத்தில் தன் மகனை ஹீரோவாக நடிக்க வச்சுருந்தாரு. அந்த படம் கூட பெருசாக ஓடலை. ம். அதுக்கு பிறகும் அவருக்கு பெருசாக பட வாய்ப்புகள் வரலை. வருஷத்துக்கு ஒரு படம் அந்த மாதிரி தான் அவர் நடிச்சிட்டு இருந்தார். பட் அவர் நடித்த பெரும்பாலான படங்கள் கமர்ஷியல் சக்ஸஸ் இல்லை. இல்ல. ஆனால் அவர் ஒரு நல்ல நடிகர். ம். முப்பரிமாணம்ன்ற படத்தில் அவர் வந்து ஒரு நல்ல காதலனா நல்ல மனிதனாக இருந்து ம். காதலியுடைய துரோகத்தின் காரணமாக இவர் வந்து ஒரு நெகட்டிவான மனிதராக மாறிடுவார். ம். அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தில் ரொம்ப சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார் சாந்தனு. நான் அவரை பாராட்டியும் இருந்தேன். ம். ஆனால் வந்து அவருக்கு ஒரு ஹீரோ அந்தஸ்து இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கவே இல்லை. அது பாக்கியராஜுக்கு ஒரு பெரிய மன வருத்தம். ம். இன்னொன்று என்ன கேள்விப்பட்டிருக்கேன், சுப்பிரமணியபுரம் போன்ற படங்களில் சாந்தனுவுக்கு நடிக்க வாய்ப்பு வந்தது. ஓ. சுப்பிரமணியபுரம் படத்தில் ஜெய் நடித்த கேரக்டரில் ஓகே ஓகே. சாந்தனுவை தான் வந்து முதல்ல கேட்டிருக்காங்க. ம். இவர் வந்து அப்பா சீனியரு அப்படிங்கிறதுனால பையனை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு இவர் தான் கதைகளை கேட்டு ம். ஓகே சொல்கிற வழக்கம் ஆரம்ப காலங்களில். ஆ. ஸோ அப்படி கதையை கேட்டுட்டு இந்த கதை ஓடாது அப்படின்னு அவர் வந்து ஒரு ராங் கால்குலேஷன் பண்ணி ம். அந்த படத்தில் சாந்தனு நடிக்க மாட்டான் ம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட தயாரிப்பு டைரக்டர்கிட்டையும் ப்ரொடியூசர்கிட்டையும் சொல்லிட்டாரு. ஐயோ. ம். ஆனால் அந்த படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆமா ஆச்சு. சார். பெரிய level ஜெய்க்கு hit. ஜெய்க்கு வந்து ஒரு பெரிய கதாநாயக அந்தஸ்து கொடுத்த படமே அதுதான். ஆமா, அவர் பேர் கூட வாங்கி கொடுத்துச்சு, நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு அவருக்கு அந்த ஆமா. படம். ஸோ இது போன்ற ஒரு 2-3 இன்சிடென்ட் நடந்திருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ம். இந்த காரணங்களால் சாந்தனுவுக்கு வந்து அப்பா மேலே ஒரு கோபம் ஏற்பட்டு, நமக்கு வந்த நல்ல கதைகளை வந்து இவர் நடிக்க விடாமல் தடுத்துட்டாரே ஆ. அப்படின்ட்டு அதை வந்து ஒரு மேடையிலேயே அவர் வெளிப்படுத்தியிருந்தார். யார் சாந்தனு அவர்கள் வந்து. சாந்தனு ம். ஒரு மேடையில் பேசும்போதே பாக்கியராஜ் சார் அந்த மேடையில் உட்காந்துருக்கும் போதே ம். எங்கள் அப்பா இன்னும் இந்த கால படங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகலை அப்படின்னு ஓ. சொல்லிட்டார். இது அவர் மனசை ரொம்ப பாதிச்சிச்சு பாக்கியராஜ் சாருக்கு. ம். இது ஒரு பக்கம் இருக்க, சாந்தனுக்கு 2015ஆம் ஆண்டு டிவி Anchor. நிகழ்ச்சி தொகுப்பாளராக ஆங்கராக இருந்த கீர்த்தின்ற பெண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. திருமணமாகி 11 வருஷம் ஆகுது. இந்த தம்பதிக்கு குழந்தை பேர் இல்லை. ஆமா சார். இதுவுமே கொஞ்சம் சர்ச்சையா போய்கிட்டே இருந்துச்சுல்ல சார் இடையில கூட. ஏன்னா அவங்க டைரக்டா கேட்குறாங்க. அதுக்கு வந்து கீக்கி வந்து டைரக்டாவே மூஞ்சிகள் அடிச்ச மாதிரி பதில் சொல்லிடுவாங்க. ஆமாம் இந்த மாதிரி விஷயங்களும் நடந்துட்டு இருந்துச்சு. ஆமாம் சாந்தனு கீர்த்தி பேட்டி கொடுக்கும்போதெல்லாம் இந்த கேள்விகளை வந்து அந்த டிவி ஆங்கர்ஸ் கேட்குற வழக்கம். ம். அப்படி கேட்டப்போ ஒரு முறை வந்து அவங்க ரொம்ப விரக்தியாக பதில் சொன்னாங்க கீர்த்தி. நாங்கள் எப்போ குழந்தை பெற்றுக்கணும் நீங்களே சொல்லுங்கள், அப்போவே பெற்றுக்கிறோம். ம். குழந்தை பெற்ற பிறகு உங்களையே கேர்டேக்கராக வச்சுக்கிறோம், ஓகேவா ம். அப்படின்னு கேட்டுட்டு, இது போன்ற கேள்விகளை எல்லா பேட்டிகள்லையும் கேட்குறீங்க. ம். எங்களுடைய சோஷியல் மீடியா நாங்கள் ஃபோட்டோ எது போட்டாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்குறீங்க. ம். இது வந்து எங்களுக்கு எவ்வளோ வேதனை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி பார்க்கறது இல்லை ம். அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சாந்தனுவும் அந்த வருத்தத்தை வெளிப்படுத்தியிருந்தார். ஸோ இது வந்து பாக்கியராஜ் சாருக்கு இன்னொரு பெரிய வருத்தமாக வருத்தம். அமைஞ்சு போச்சு. ஏன்னா அவருக்கு ஒரே மகன் தான். ஆமா. மகள் இருந்தாலும் மகன் அப்படின்னாக்கா ஒருத்தர் தான். ம். அந்த மகனுக்கு வந்து ஒரு வாரிசு இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது அவருக்கு இன்னொரு பெரிய வேதனையாக இருந்தது கடைசி வரைக்கும். மகளை பொறுத்த வரைக்கும் 2006ஆம் ஆண்டு பாரிஜாதம் அப்படிங்கிற ஒரு படத்தை பாக்கியராஜ் டைரக்ட் பண்ணி தன் பொண்ணு சரண்யாவை ஹீரோயினாக நடிக்க வச்சிருந்தாரு. ஆமா. அதில் பிருத்திவிராஜ் மலையாள ஹீரோ பிருத்திவிராஜ் ஹீரோவாக நடிச்சிருந்தார். ஆமா சார். அவங்களுக்கும் அந்த படத்துக்கு பிறகு அதிகமாக பட வாய்ப்புகள் தமிழில் மட்டும் இல்லை, எந்த லாங்குவேஜ்லேயுமே அதிகமான பட வாய்ப்புகள் சரண்யாவுக்கு வரலை. ஆமா.
ஆனால் வழக்கம் போல் வதந்தி மட்டும் வந்துடுச்சு. ஆமா சார். அந்த அந்த படத்துல நடிச்ச ஹீரோ கூடயே சேர்த்து வச்சு கிசுகிசுக்கெல்லாம் வந்துச்சு வெளியே நிறையா. அதாவது ஒரு ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து நடித்தா ம். அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க 2 பேருக்கும் முடிச்சு போட்டு வதந்தியை பரப்பி விடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆமா. அப்படித்தான் சரண்யாவும் பிருத்திவிராஜும் லவ் பண்ணுறதாக அந்த காலத்தில் மீடியாக்களில் நிறைய காசிப்ஸ் வந்தது. வந்துச்சு. ம். ஆனால் அது உண்மை இல்லை. ம். இஃப் மை மெமரி இஸ் ரைட், அந்த சமயத்திலேயே வந்து பிருத்திவிராஜுக்கு திருமணம் கூட நடந்திருந்ததுன்னு நினைக்கிறேன். இவங்க சரண்யா லவ் பண்ணினது உண்மை, ஆனால் அது பிருத்திவிராஜ் கிடையாது. வேற யாரு சார்? ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு நபர். சினிமா சம்பந்தப்பட்ட நபரா சார்? இல்லை, சினிமா சம்மந்தப்பட்ட நபர் கிடையாது. ம். சோஷியல் மீடியா மூலமாக அறிமுகமான நபர். ஓகே. அவங்களுக்கு. ஆமாம். ம். அவரை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணியிருக்காங்க. ம். காதலரை சந்திக்கிறதுக்காகவே ஆஸ்திரேலியாவை கூட போய் வந்திருக்காங்க. ஓ. அதுக்கு பிறகு ஒன் ஸ்டேஜ் அந்த நபர் சரண்யாவை ஏமாத்திட்டாரு, சீட் பண்ணிட்டாரு. ஓ. வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்க அது கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவோ கேட்டும் என்னை கைவிடாதீங்க, என்னை கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்லி இவங்க கேட்டும் ம். அவர் வந்து ஒரு கல் மனசோட இவங்களை நிராகரிச்சுட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ம். இவங்களுக்கு அது மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்திடுச்சு சரண்யாவுக்கு. ம். அதுக்கு பிறகு இனிமேல் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துடுவேன் ம். அப்படின்னு பாக்கியராஜ் கிட்டேயும் பூர்ணிமா கிட்டேயும் சொல்லிட்டாங்க. ம். அதுக்கு பிறகு 2 முறை தற்கொலைக்கும் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஓ. பாக்கியராஜ் பூர்ணிமா தான் மகளை காப்பாற்றியிருக்காங்க. ம். அதுக்கு பிறகு ரொம்ப வருஷம் கழிச்சு, அதாவது இப்போ சரண்யாவுக்கு 41 வயது, ம். சரண்யாவுக்கு 35 வயது கடந்த பிறகு இவங்க தொடர்ந்து மகளை கன்வின்ஸ் பண்ணிட்டு கம்பல் பண்ணிகிட்டே இருந்தாங்க, ம். பாக்கியராஜும் பூர்ணிமாவும். அப்படி தொடர்ந்த பேரண்ட்ஸுடைய கம்பல்ஷன் காரணமாக ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ம். ஆனால் அந்த கணவர் இப்போது சேர்ந்து வாழ்கிறாரா அப்படிங்கிறது தெரியல. உங்களுக்கு குழந்தைகள் இருக்கா சார்? ஒரு குழந்தை இருக்குது, ம். சரண்யாவுக்கு ஒரு குழந்தை இருக்குது. ஓகே சார். ஆனால் அந்த தம்பதி பற்றின எந்த ஃபோட்டோவும் எந்த மீடியாலையும் வெளி வரவே இல்லை. ஆமாம் சார். இதை அவங்க கல்யாணம் ஆச்சு அப்படிங்கிறது நீங்கள் சொல்லி தான் சார் தெரியும். ஆமாம், கல்யாணம் ஆகிருக்கு. ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழறாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி அப்படின்ட்டு தான் இண்டஸ்ட்ரியில் பல பேரும் சொல்கிறாங்க. இந்த விஷயங்களை நான் எதுக்காக சொல்கிறேன்னா, பல பேர் கமெண்ட்டில் சொல்கிறாங்க, அவங்களுடைய பர்சனல் விஷயங்களை நீங்கள் எதுக்காக பொதுவெளியில் பேசுகிறீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. எல்லாரும் இல்லை, சில பேர் மட்டும் கேட்குறாங்க. இதுக்கு என்னுடைய விளக்கம் என்னென்னா, எந்த ஒரு பெண்ணும் காதலிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நபரை பற்றி வந்து தீர விசாரிக்கணும். அவங்க வந்து நல்ல கேரக்டர் தானா, கடைசி வரைக்கும் தன்கிட்ட உண்மையாக இருப்பானா அப்படிங்கிறத வந்து நம்பி பழகணும். அப்படி ஆராயாமல், அதாவது கண்டதும் காதல்ன்ற மாதிரி லவ் பண்ணிட்டாக்கா பின்னாடி வந்து எந்த அளவுக்கு லைஃப்பில் சஃபர் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதுக்கு பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேனே தவிர வேற எந்த காரணமும் கிடையாது. இதில் கூட நான் சரண்யாவை நான் வந்து தப்பு சொல்லவே இல்லை. அவங்க யாரையும் ஏமாத்தலை, அவங்கள தான் ஒரு நபரை ஏமாத்திருக்காரு. ஸோ இதுவுமே வந்து பாக்கியராஜுக்கு ஒரு பெரிய வேதனை ஏற்படுத்துது. அவருடைய ஹார்ட் அட்டாக்னாக்கா வந்து மனசில் ரொம்ப நாளாக தங்கி இருக்கிற சோகங்கள் தான் காரணம்னு சொல்லுவாங்க. இது வந்து சரி செய்ய முடியாத சோகங்கள். இப்போ நான் சொன்ன அந்த சாந்தனு பற்றின விஷயமாகட்டும், சரண்யா பற்றின விஷயமாகட்டும், இதெல்லாம் வந்து அவரால் சரி செய்ய முடியாத சோகங்கள். இதெல்லாம் அவர் மனசில் தேங்கிக்கிட்டே இருந்ததுனால தான் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். ஆனால் என்கிட்ட பேசும்போது அவர் ஒரு முறை சொல்லியிருந்தார், சரண்யா ஸ்க்ரீன் பிளே எழுதுறதுக்கான ட்ரைனிங்கை என்கிட்ட எடுத்துக்கிட்டு இருக்குது, அதுக்கு ஒரு டைரக்டர் ஆகணுங்கிறது தான் சரண்யாவுடைய ஆசை அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தார். இப்போது நான் சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன், சரண்யா
அவங்க நினச்சதை சாதிச்சிருக்காங்க, ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஓ படம் எடுத்து அப்படின்னு. முடிச்சிட்டாங்க. ஆமாம், ஓ டைரக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ம், இது எந்த மீடியாவிலையும் வெளிவராத தகவல். ம். ஆஹ் இது ஒரு நல்ல விஷயம். அதே சமயத்தில் ஆனா அவங்க அப்பா பார்க்கறதுக்காக இல்லை அப்படின்றது. மகளுடைய தொழில் வெற்றியை பார்க்கறதுக்கு பாக்யராஜ் சாருக்கு அந்த கொடுப்பினை இல்லாமல் இல்ல. போச்சுங்கிறது தான் வருத்தம். ம், ஆஹ் அவங்க அம்மா பூர்ணிமா ஒரு பொட்டிக் ஷாப் வச்சுருக்காங்க. ம், ஸோ அந்த பொட்டிக் ஷாப்பில் தான் வந்து அவங்க இவ்வளோ காலம் அம்மாவுக்கு துணையாக இருந்திருக்கிறாங்க. ம். அண்டு ப்ரொஃபஷ்னலி அவங்க வந்து ஃபேஷன் டிசைனிங் படிச்சிருக்கிறாங்க ஓ சரண்யா. ம், இதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன் ப்ளே எழுதுறதெல்லாம் கற்றுக்கிட்டு ம், ஒரு ப்ரொடியூசர் கிடச்சி அவங்க படமும் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ம். இன்னும் சில மாதங்களில் அந்த படம் வெளியாகும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம்.